ஓ, இதுதான் இந்த வயசான பீஸா? இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதியா? பார்க்க எலும்பு கூடு உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா பீரோ பீரோ சாவி எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? வந்திருக்கேன் வந்திருக்கேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். யாரது? துரை திரும்ப மாட்டாரோ? சாரு, நான் பால் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன அது புது குரலா இருக்கு? அட, புது ஆளுதான். ஏன் நெட்டச்சி, யாரு நீ? இந்த வீட்ல நான் உன்னை பார்த்ததே இல்லையே. மிலிட்டரி, நானு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன். நாடு விட்டு நாடு வந்திருக்கிறேன். வேலைக்கு சேர்ந்திருக்கிறியா? ஆமா, இது பெரிய கவர்னர் போஸ்டிங். வேலைக்கு சேர்ந்திருக்கிறியா? கிழடுக்கு கொழுப்ப பத்தியா? கவர்னர் போஸ்டிங் என்ன கவர்னர் போஸ்டிங்? நீ வச்சிருக்கிற நகை சொத்து பத்தெல்லாம் ஆட்டையை போட்டாலே கவர்னருக்கு வர சம்பளத்தை விட அதிகமா நான் காசு வச்சிருப்பேன். யோ யோ, அதுக்குதாயா வந்திருக்கேன். சீக்கிரமா உன்னைய போட்டு தள்ளிட்டு இதெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு போறேன். ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு வஞ்சரம். என்னது வஞ்சரமா? ஐயோ, யோ யோ யோ, என் பேரை கேட்டு எல்லாரும் சிரிச்சு பாத்திருக்கேன். இந்த ஆள் என்னைய அழுதுகிட்டு இருக்காரு. தாத்து, என்னாச்சு தாத்து? ஏன் அழுவுறே? உன் பேரை கேட்டோனே எனக்கு அழுக வந்துருச்சுமா. என் பேரை கேட்டு எல்லாம் சிரிக்கதான் செய்வாங்க. உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு அழுவுற? அது எனக்கு செம்பருத்தி செம்பருத்தின்னு ஒரு எக்ஸ் இருக்கா. எக்ஸா? அவ மீன் குழம்பு வச்சானா இந்த ஊரே மணக்கும். மண் சட்டியில நல்லா தக 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 தகன்னு மீன் குழம்பு வைப்பா. சரி. மீன் குழம்பு மட்டும் இல்ல, அந்த வஞ்சரம் மீனை மசாலா போட்டு நிறைய நல்லெண்ணெய் ஊத்தி கருவேப்பிள்ளையெல்லாம் போட்டு இங்கிட்ட ஒரு பெரட்டு அங்கிட்ட ஒரு பெரட்டு அப்படியே பொறிச்சு எடுத்து கொடுத்தானா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அவகிட்ட ரொம்ப பிடிச்சது அவ வைக்கிற மீன் குழம்பும் வஞ்சர மீன் வறுவலும் தான். ஆனா இப்ப அவ எங்க போனானே எனக்கு தெரியல. அதான் நீ வஞ்சரோன்னு உன் பேரை சொன்னோன்னே எனக்கு என் செம்பருத்தி ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ யோ, உன் வீட்டுக்கு திருட வந்த பாவத்துக்கு உன் எக்ஸ் கதையெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு பாரு. சபா முட்டிலடா சாமி. தாத்து, இதுக்கா ஃபீல் பண்றேன். நான் கூட மீன் குழம்பு மீன் வறுவல்ல சூப்பரா பண்ணுச்சு. ஓ செம்பருத்தி என்ன ஓ செம்பருத்தி, அதை விட நான் சூப்பரா மீன் குழம்பு வச்சு. ஐயடா தாத்து, எதுக்கு அடிச்சு? பின்ன என் செம்பருத்தி மாதிரி இந்த உலகத்துல யாராலையுமே மீன் குழம்பு வைக்க முடியாது. ஆனா அதை விட சூப்பரா வைக்கிறேன் நீ சொல்ற? கண்டிப்பா அதை விட யாராலையுமே நல்லா வைக்க முடியாது. ஐயோ சரி தாத்து, உன்னோட செம்பருத்தி தான் இந்த உலகத்திலேயே நல்ல மீன் குழம்பு வச்சு போதுமா? சரி, இந்தா பால் குடி. கொடு. தாத்து, என்னாச்சு? இந்த பால் கூட எனக்கு குடிக்கவே பிடிக்கல. பால் குடிக்க பிடிக்கலையா? வேற என்ன வேணும்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? எரும மாட்டு பால் இருக்குல்ல, எரும மாட்டு பால். தெரியும். அந்த பால் நல்லா கொல கொலன்னு இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணிய கலக்காம நல்லா அந்த பாலை கொதிக்க விட்டு அதுல கொஞ்சோண்டு பாதாம துருவி போட்டு அப்படியே சக்கரை போட்டு செம்பருத்தி என் கையில கொடுப்பா பாரு. அத குடிச்சா சும்மா ஜிவ்வுன்னு இருக்கும். அப்படியே அதுல மஞ்சத்தூளை போட்டு குடிச்சோம்னா நல்ல தூக்கம் வரும். அப்பேற்பட்ட பாலெல்லாம் குடிச்சு வளர்ந்த உடம்பு தான் என் உடம்பு. என்ன போய் இப்படி ஒரு கேடுகட்ட பாலை குடிக்க வச்சுட்டீங்களே, அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. யோ யோ யோ, எத்தனையோ வீட்டுக்கு திருட போயிருக்கேயா, ஆனா எங்கேயுமே கேட்காத மாதிரி இங்க புதுசா ஒரு கதை சொல்ற பாத்தியா? எக்ஸுங்கிற இத்தனை வாட்டி சமையல் பண்ணிலாம் கொடுத்துருக்கா. எவ்வளவோ அவ கையால சாப்பிட்டேங்கிற. இதெல்லாமா உன் பொண்டாட்டி பாத்துக்கிட்டு இருந்தா? தாத்து, எனக்கு ஒரு டவுட்டு. கேட்டு தொலை. இப்போ ஒரு வேளை உன் செம்பருத்தி ஒண்ணு தேடி வந்துருச்சுன்னா நீ என்ன செய்வா? இப்ப ஒரு வேலை என் செம்பருத்தி என்ன தேடி வந்தானா என் பேர்ல இருக்கிற சொத்து பத்து இந்த வீடுன்னு எல்லாத்தையுமே என் செம்பருத்தி பேர்ல எழுதி வச்சுட்டு நானும் அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பேன். எது? சொத்து பத்துல அந்த அம்மா பேர்ல எழுதி வைக்க போறியா? அடியாத்தி, யோ, அதை நம்பிதான் உன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன்.
நான் கூட சரி பாவமா இருக்கே, எக்ஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சேன். ஆத்தி, வேணாம் வேணாம் வேணாம். நீ சேர்ந்தா சேரு, சேராட்டி போ. எனக்கு என்ன, எனக்கு உன் நகையும் சொத்து பத்தும் தான் வேணும். அத ஆட்டைய போடுறதுக்கு தான் வந்திருக்கேன். தாத்தோ, சீக்கிரமாவே உன் எக்ஸ் உனக்கு கிடைச்சிருச்சு. நீ வருத்தப்படாதே, படுத்து தூங்கு. ஏம்மா வஞ்சரம், நீ யாரு பெத்த புள்ள எவரு பெத்த புள்ளன்னு தெரியல. ஆனா நீ பேசுறத கேட்கும் போது ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இந்தாம்மா டம்ளர் புடி, நான் தூங்குறேன். எனக்கு ஒரே தூக்கமா வருது. தூங்கு தூங்கு, அதான் எனக்கும் வேணும். உன்னை பார்த்தா போதும் ஏ செம்பருத்தி செல்லம், இந்த ஜென்மோ தீரும் ஏ செம்பருத்தி என் செல்லம். செலவன் தூங்கிட்டான். இன்னைக்கு ஒரு நாள் எவ்வளவு நேரம் தூங்குறான், நடுவுல எத்தனை வாட்டி பாத்ரூம்க்கெல்லாம் எந்திரிச்சு வரான்றதெல்லாம் நோட்ட விடணும். அப்பனாதான் நைட்டுக்குள்ள அந்த பீரோவை உடைச்சு நம்ம திருடுறதுக்கு வசதியா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஏதாவது சின்ன சத்தம் போட்டா கூட எந்திரிக்கிறானான்னு டெஸ்ட் பண்ணணும். இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து இந்த டம்ளரையே கீழே போட்டு பார்ப்போம். அந்த டம்ளர் சவுண்டுக்கே டக்குன்னு எந்திரிச்சானா கண்டிப்பா நம்மளால திருடவே முடியாது. ம் ம் நிம்மதி, என்னாச்சு? ரொம்ப சைலண்டா வர. ஒன்றும் இல்லை கிரிஷ், ஃபோன் வர ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. வண்டி வர அங்கேயே நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். இந்நேரத்துக்கு அம்மா அப்பா ஆதியிலேருந்து எல்லாருமே கால் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்கல்ல, அதான் அதை நினச்சி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு. ஹே, நீ என்ன குட்டி குழந்தையா? உன்னை நினைச்சு நீ காணாம போயிருவேன்னு பயப்படுறதுக்கு? அதெல்லாம் நீ சமாளிச்சு வந்துருவேன்னு அவங்களுக்கே தெரியும். இல்லை, இருந்தாலும் நைட் ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சுல. என்கிட்ட இருந்து கால் வரல, நானும் வீட்டுக்கு வரலனா கண்டிப்பா பயப்படுவாங்க. கிரிஷ், நீ ரொம்ப மெதுவா ஓட்டிட்டு இருக்க. ஹைவேஸ்ல யாருமே இல்ல, கொஞ்சம் வேகமா தான் போயேன். நான் சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஆகணும். என்னது, சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஆகணுமா? இப்ப நம்ம வீட்டுக்கு போனாதானே நிம்மதி. நான் தான் உன்னை பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேனே. போலாம் நிம்மதி, போலாம். நீ ஜஸ்ட் ரிலாக்ஸா இரு. அப்புறம் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ இப்போ உன் லைஃப்ல ஹாப்பியா இருக்கியா? என்ன கேக்குற? ஹாப்பியா இருக்கியானா? ஹாப்பியா தான் இருக்கேன். ஆனா ஃபுல்லா எப்போதும் என்னால ஹாப்பியா இருக்கவே முடியல. தெரியும்ல, அண்ணனால தான். தெரியும் தெரியும், அதான் கேட்கணும்னு நினைச்சேன். உங்க அண்ணன் பத்தி ஒரு க்ளூ கூட கிடைக்கலையா? இல்ல, நாங்களும் ஃபுல்லா தேடிட்டே தான் இருக்கோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனதுனால போலீஸ்லயும் அதை பெரிய கேஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்க அண்ணன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டாருன்னா அவ்வளவுதான். லைஃப்ல என்னை விட ஹாப்பியா யாராலையுமே இருக்க முடியாது. சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க அண்ணன் சீக்கிரம் கிடைச்சிருவாரு. இதைத்தான் என் மனசுக்குள்ள ஒரு நாளும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். தெரியல, சீக்கிரமா எங்க அண்ணனை நான் கண்டுபிடிக்கணும். நிம்மதி, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சு உங்க அண்ணனை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே கிரிஷ், ரொம்ப தேங்க்ஸ். ஹே லூசு, நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்? சரி, நீ ரிலாக்ஸ்டா வா, நான் பாட்டு போடுறேன். நல்ல பாட்டு இல்ல? உனக்கு இந்த பாட்டு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். பரவாயில்ல, சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டு தான். என்ன சொன்ன? இல்ல இல்ல, நல்ல பாட்டு தானு சொன்னேன். கிரிஷ், யாரு? எங்க அம்மாவா? இல்ல நிம்மதி, என்னோட ஃப்ரெண்டு. மச்சான், டே மச்சான், என்னடா ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்க? ஆமா மச்சான், நீ கூட்டிட்டு வர பொண்ணு கிட்ட நாங்க தப்பா நடந்துக்கிற மாதிரி நடிக்கணும். ஆனா நீ வந்து காப்பாத்த போறியா? என்னடா அது? ஆமா மச்சான். ஹோ, ஃபிகர் கிட்ட நல்ல பேரு வாங்கலான்னு ட்ரை பண்றியா? ஆமாண்டா. ஓகே ஓகே, நீ கூட்டிட்டு வா மச்சான், நாங்க பாத்துக்கிறோம். டே டே டே, கொஞ்சம் எல்லை மீறி தான் போவோம். நீ தான் காப்பாத்த போறல, கொஞ்ச நேரம் நாங்களும் அனுபவிச்சுக்கிறோம். என்ன? டேய் சும்மாடா. ஓகே. அப்படியா? ரொம்ப அவசரமோ? சரிடா. இல்ல இல்ல, ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். என்னடா இப்பவே வர சொன்னா இப்படி? இல்லடா, ஒரு 10 மினிட்ஸ். இல்ல, என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வீட்டில் மட்டும் விட்டுட்டு வந்துடுறேனே. லேட் ஆகுமா? டே 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 ப்ளீஸ்டா. வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. கிரிஷ், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை நிம்மதி.
என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணான். அவனுக்கு ரொம்ப அவசரம்னு ஒரு இடத்துக்கு வர சொன்னான். அதுக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் நீ மலையில மாட்டிக்கவும் சரி உன்னை ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்றேன். அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவனுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா காசு தேவைப்படுது. அதான் என்ன வர சொல்லியிருந்தான். ஓ அப்படியா? ஆமா நிம்மதி, நம்ம அந்த காசை மட்டும் கொடுத்துட்டு போலாமா? ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. கொடுத்துட்டு அப்படியே கிளம்பலாமே. இல்ல எனக்கு வர லேட் ஆகுது. சரி ஓகே போ, 5 மினிட்ஸ் மட்டும் ப்ளீஸ் கிரிஷ், சீக்கிரமா வந்துரு. கண்டிப்பா நிம்மதி, 5 மினிட்ஸ் தான். காசை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ ஏதாவது பேசிட்டு இருந்தானா கூட நான் ஃபோன்ல பேசிக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே கிரிஷ். ம் நிம்மதி, என்னோட பிளானே வேற. உன்னை இன்னும் என்ன நம்ப வைக்கிறதுக்கு நான் போட்டிருக்கிற பிளானை இப்ப கொஞ்ச நேரத்துல எக்ஸிக்யூட் பண்ண போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்ந்து உன்கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி நடிக்க வச்சு அதுல இருந்து நான் உன்னை காப்பாத்துற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். சோ இப்படி பண்ணும்போது உன் மனசுல கண்டிப்பா நான் இடம் பிடிப்பேன். உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா அந்த ஆதியை விட என்னதான் நீ நம்புவ. அதுக்காக தான் இந்த நாடகமே. ஐயோ கிரிஷ், உன்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல? கிரிஷ் ஃபோன் கூட, எங்க அம்மா கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மறந்தே போயிட்டேன். எனக்கு ஆதி நம்பரும் தெரியும் கூட, நான் அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஐயோ, இவன் மட்டும் ஃபோன் பண்ணி ஆதிக்கிட்ட அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டானா நம்ம பிளான் டோட்டலா சொதப்பிடும். கண்டிப்பா அந்த ஆதி என் கூட இவருக்கான தெரிஞ்சா அவனும் கிளம்பி வந்துருவான். எப்படியாவது சமாளிக்கணுமே. நிம்மதி, நான் ஆஃபீஸ் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இந்த பர்சனல் மொபைல்ல அவுட் கோயிங்கே இல்லை, இன்கமிங் மட்டும்தான். நான் ரீசார்ஜ் பண்ணாததுனால நெட் பேலன்ஸும் இல்லை, வாட்ஸ்அப்பும் பண்ண முடியாது. என்ன கிரிஷ் சொல்ற? ஆமா நிம்மதி, உண்மைதான். அவுட் கோயிங் கிடையாது. அவங்களாம் யாராவது கால் பண்ணா மட்டும்தான் என்னால அட்டென்ட் பண்ணி பேச முடியும். என்ன கிரிஷ் இது? ஐயோ இப்ப அதுவும் போச்சா? இப்பதான் எனக்கு தோணுச்சு, கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. இப்ப அதுவும் போச்சு. இப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் இல்ல நிம்மதி, என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு 5 நிமிஷத்துல மறுபடியும் கிளம்பிடுவோம். சோ நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி ஓகே, கொஞ்சம் வேகமா போறியா? இதுக்கு மேல வேகமா போனா போலீஸ் எனக்கு ஃபைன் தான் போடுவாங்க. இவ்வளவுதான் நிம்மதி போக முடியும். நீ பயப்படாத, என் கூட தானே இருக்க, நான் பாத்துக்கிறேன். சரி. சார், நாங்க ஃபாரின் போறதுனால தான் ஒரு தரமான ஆளுகிட்ட எங்களோட ரைஸ் மில்ல கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். எங்க ஊர்ல கூட நான் யாரையுமே நம்பாம பக்கத்து ஊருக்கு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்ததுல முத்துமொழி கிட்ட இருந்து வந்த ரைஸ் மில்ல வந்த அரிசி மட்டும்தான் நல்லா இருக்கும், வேற எதுவுமே எங்களுக்கு பிடிக்காதுன்னு ஊர் மக்கள்ல இருந்து எல்லாருமே சொன்னாங்க. அதனாலதான் உங்க ரைஸ் மில்ல தேடி உங்களை தேடி வந்திருக்கோம் சார். ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்றத கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ரேட்டை விட நான் தரத்தை தான் சார் ரொம்ப நம்புவேன். எதை கொடுத்தாலும் தரமா கொடுக்கணும்னு நினைப்பேன். அது மாதிரிதான் இப்ப வரைக்குமே பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லது சார். உங்களை மாதிரி ஆளுகிட்ட என்னோட ரைஸ் மில்ல ஒப்படைச்சிட்டு போறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார், உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிங்கன்னா செக் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு நான் கிளம்புவேன். நாங்க ஃபாரின் போறதுக்கு எங்களுக்கும் ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுது சார். ஒரு 10 நிமிஷம் சார். என் தம்பி கிட்ட தான் சொல்லியிருக்கேன். அவன் வீட்டுல போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு தான் போயிருக்கான். 10 நிமிஷம் சார், இப்ப வந்துருவான். நீங்க உட்காருங்க. பரவாயில்ல சார், எனக்கு உட்காரதுக்கு கூட டைம் இல்ல. உங்க தம்பிய சீக்கிரமா எடுத்துட்டு வர சொல்லுங்க. நான் சைன் பண்ணிட்டு கிளம்புறேன். ஒரே ஒரு ரைஸ் மில்ல வச்சு இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்தேன். உங்களோட ரைஸ் மில்ல எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு 10 நிமிஷம் இருங்க, இப்ப வந்துருவான். போன் பண்ணி கேக்குறேன். சரிங்க சார். இவன் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வராமே இருக்கானே. ஐயோ. ஹலோ டேய், எங்கடா இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வாடா, எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்காங்க. வந்தேன், கொஞ்சம் தூரம் தான். நீங்க இப்படி திடீர்னு போன் பண்ணி ஃபைல் எடுத்துட்டு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? பொறுமையா தானே வர முடியும். இங்க வேற மழை பெஞ்சிட்டு இன்னும் தூரிட்டு தான் இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க, வந்துடுறேன். 1/2 மணி நேரமா? சரிடா, சரி நான் சொல்லிக்கிறேன். நீ பொறுமையா வா. கிளம்பிட்டீல, அது போதும். அங்கங்க நிக்காம கொஞ்சம் சீக்கிரமா மில்லுக்கு வாடா. பொறுமையா பார்த்து ஓட்டிட்டு வா. மழை வேற பெஞ்சிருக்கு, தண்ணி வேற நிறைய இருக்கும், ஸ்கிட் ஆயிரும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போன வைங்க, நான் வந்துடுறேன். ஆமா, இப்ப எதுக்காக இந்த ஃபைலை உடனே எடுத்துட்டு வர சொல்றீங்க? டேய், அதெல்லாம் வந்து சொல்றேன்டா, கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி வைங்க. சார், ஒரு 10 நிமிஷம் சார். இப்போ வந்துருவான் என் தம்பி. ஒன்னும் பிரச்சனை இல்ல முத்துமொழி, வரட்டும். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னோட ஃபேக்டரிய நான் ரொம்ப உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு வேற வழி இல்ல. என் பையன் ஃபாரின்ல வேலை கிடைச்சதுனால எங்க எல்லாரையும் அங்கேயே கூப்பிடுறான். நான் இவ்வளவோ வரமாட்டேன்னு சொல்லி பாத்துட்டேன். இருந்தாலும் நான் என் கண்ணு முன்னாடியே இருங்க, உங்களை நான் என் கண்ணு முன்னாடியே வச்சு பாத்துக்கணும் தான் கூப்பிடுறேன் தான் போறேன்.
அதனாலதான் இந்த ஃபேக்டரிய உங்ககிட்ட ஒரு தரமான ஆளுகிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கேன். நான் எப்ப இந்தியா வந்தாலும் கண்டிப்பா ஃபேக்டரி வந்து பாப்பேன். ரொம்ப நல்லது சார், எப்ப வேணும்னாலும் வாங்க. அப்புறம் உயிருக்குயிரா பாத்துக்க சொன்னீங்க, கண்டிப்பா நான் நம்ம ஃபேக்டரிய நல்லாவே பாத்துக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம் முத்துமொழி. என்னைக்கு நீங்க உங்க ஃபேக்டரிய பாத்துக்கிறேன்னு சொல்லாம நம்ம ஃபேக்டரிய பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களோ அப்பவே எனக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு. சரி, உங்க தம்பி வந்ததுக்கு அப்புறமா ஃபைலை செக் பண்ணி சைன் போட்டுட்டு நான் கிளம்புறேன். ஒரு நல்ல ஆள் கிட்ட தான் என் ஃபேக்டரி ஒப்படைக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லது சார். ஐயோ, நிம்மதி வர என் போனே எடுக்க மாட்டேங்கிறா. எத்தனை வாட்டி கால் பண்றது, போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. எரும மாடு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சுடரமாக்கு கால் பண்ணா நிம்மதி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க. எங்கதான் போயிருப்பா? இது கிறிஷோட கார் மாதிரி இருக்கு. கிறிஷ் கூட நிம்மதி எங்க போயிட்டு இருக்கா? நிம்மதி, நிம்மதி, மாப்பிள்ள இங்க பாரு. நிம்மதி நம்ம கிட்ட சொல்லாம நிம்மதி எங்கேயும் போக மாட்டாளே. வண்டியில தானே போறப்ப போனா, இப்ப என்ன இவன் கூட கார்ல வந்துகிட்டு இருக்கா? இப்ப என்ன பண்றது? சரி, நிம்மதி எங்க போறான்னு பாப்போம். மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு எபிசோட்ல ஃபர்ஸ்ட் நம்ம வட்டி வஞ்சரமும் தாத்தாவோட கான்வர்சேஷனும் சூப்பரா இருந்துச்சுல. எப்போதும் போல தாத்தா ஒரு அடி அடிச்சிட்டாரு. எப்படியாவது யாரையாவது தாத்தாக்கு அடிக்கணும். அப்புறம் இந்த கிறிஷ் என்னம்மா சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா? ஆளை செட் பண்ணி நிம்மதி கிட்ட தப்பா நடக்கிற மாதிரி வச்சிருக்கான். அத அவரே வந்து காப்பாத்துவாராம். இந்த முதல்வன் படத்துல சொல்வாங்கல்ல, அவரே குண்டு வைப்பாரா அவரே எடுப்பாரான்ற மாதிரி இருக்கு. ஆனா ட்விஸ்ட் இருக்கு, நாளைக்கு கண்டிப்பா இருக்கு. யாரை காப்பாத்த போறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நல்ல வேலைக்கு நம்ம ஆதி நிம்மதியும் கிருஷியும் பாத்துட்டாரு. ஆனா இப்போ 10 நிமிஷத்துல முத்துமொழி ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. ஆனா இங்க நிம்மதி சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கா. இப்போ ஆதி நிம்மதியை தேடி போறாரா இல்ல முத்துமொழி கிட்ட ஃபைல கொடுக்க போறாரா? ஏன்னா முத்துமொழிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது. அதுவா இல்ல அவரோட ஃப்ரெண்டு நிம்மதியா? பாப்போம், நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா பாப்போம். அப்புறம் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே மக்களே, நாளையோட ட்விஸ்டான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.